Hi, I'm Dr. Kovardhini from Co Cosmetic Surgery Center. இன்னைக்கு இயர் கீலாய்டு பற்றி சொல்கிறேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய பேர் காதில் தோடு போடுறதுக்காக இயர் பியர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டான கட்டி மாதிரி டெவலப் ஆகுதுன்னு சொல்லி வருவாங்க. இப்போ நம்ம காதில் பார்த்தீங்கன்னா நம்ம இயர் லோப், அதாவது இந்த கீழ் பகுதி, நம்ம யூஸ்வலாக தோடு போடுற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சதை மட்டும்தான் இருக்கும், சாஃப்ட் டிஷ்யூ மட்டும்தான் இருக்கும். அதுதான் வந்து நம்மளுக்கு தோடு போடுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட இடம். அதர்வைஸ் இப்போ நம்ம வந்து புதுசாக நம்ம வந்து கல்ச்சர் வந்து மாற மாற அட்வான்ஸ்டு அவங்க கொஞ்சம் ஃபேஷனபிளாக ஆகும்போது காதுக்கு மேலேயும் சைடில் ப்ளஸ் இங்கே அதுக்கு பேரே கார்ட்லேஜ் பியர்சிங்னு சொல்லுவாங்க. என்னென்னா இப்போ இந்த இடத்துக்கு மேலே போகும்போது நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹார்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். நம்ம அங்கேயெல்லாம் வந்து இயர் பியர்ஸ் பண்ணணுன்னா அந்த ஹார்டு ஸ்ட்ரக்சர், அதாவது அதுக்கு பேர் வந்து கார்ட்லேஜ்னு பேர், இதை பியர்ஸ் பண்ணி தான் நம்மளால் காது குத்த முடியும். அந்த மாதிரி நம்ம அந்த கார்ட்லேஜ் டிஸ்டர்ப் பண்ணி, கார்ட்லேஜ் மூலிமா நம்ம காது குத்தும்போது பார்த்திங்கன்னா அந்த கார்ட்லேஜ் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஹெரிடிட்ரியாகவும் வருது, இல்லை ஹெரிடிட்ரி இல்லாதவங்களுக்கு கூட இந்த கார்ட்லேஜ் டிஸ்டர்ப் ஆகும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா கொஞ்சம் நாளைக்கு அது வந்து ஒரு மாதிரி நீர் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். பஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது, இல்லை நீர் மாதிரியும் வர வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா யங் கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஆசையாக அவங்க கார்ட்லேஜ் இயர் பியர்சிங் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதை கழட்டுறதுக்கு மனசு வராது. அதை கண்டினியூஸாக போட்டு பார்க்கலாம், நம்ம இது வந்து செட்டில் ஆகுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம அந்த சீரியஸ் டிஸ்சார்ஜ் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு 1 or 2 monthஸில் ஒரு சிலருக்கு செட்டில் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பெயின் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும், அந்த சீரியஸ் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்னென்னா கார்ட்லேஜ் சுத்தமாக ஒத்துக்கலைன்னு அர்த்தம். அந்த ஃபாரின் பாடி இருக்கிறதுனால அது வந்து ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த கம்மலை கழட்டிடுறது நல்லது. ஏன்னா கண்டினியூஸாக அந்த இரிட்டேஷன் இருக்கும்போது அந்த கீலாய்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போது ஒரு தடவை குத்திட்டேன் டாக்டர், எனக்கு ஒத்துக்கலை, நான் கழட்டிட்டேன், மறுபடியும் குத்தலாமா அப்படின்னா இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். செகண்ட் டைம் வந்து கார்ட்லேஜ் பியர்சிங் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் ரியாக்ஷன் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா திரும்ப நம்ம கார்ட்லேஜ் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக கீலாய்டு ஃபார்மேஷன் வர வாய்ப்பு இருக்குது. இப்போது சரி டாக்டர், நான் வந்து இந்த மாதிரி கார்ட்லேஜ் பியர்ஸ் பண்ணியிருந்தேன், கீலாய்டு ஃபார்ம் ஆகிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ கீலாய்டுக்கு வந்து 100% க்யூர் வந்து இன்னும் நம்ம வேர்ல்டு லெவல்லே கண்டுபிடிக்கல. ஆனால் அந்த ரெக்கரன்ஸ் ரேட்டை குறைக்கிறதுக்கும் ப்ளஸ் அதனோட சைஸை குறைக்கிறதுக்கும் ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. என்னென்னா சிலிக்கான் ஜெல் அப்ளிகேஷன் பண்ணலாம். இப்போ சின்னதாக அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சிலிக்கான் ஜெல் க்ரீம் கொடுக்கலாம், 2 times டெய்லி போட சொல்லி. அதுலேயும் ஒர்க் அவுட் ஆகலை, பெருசாகுது டாக்டர் அப்படின்னா அதுக்கு அடுத்த இது வந்து சிலிக்கான் ஷீட்ஸ் வச்சு கம்ப்ரெஷன் கொடுத்து அப்ளை பண்ணலாம். அல்லது கம்ப்ரெஷன் ஸ்டட்ஸ் இருக்குது கீலாய்டில். இப்போ இங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, அந்த ஸ்டட்ஸ் வச்சு கம்ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா அதோட சைஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுவும் போட்டு குறையிலையா, அதை ஃபாலோ பண்ணி ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 days இன்டர்வெல்லில் ஒரு 3 times to 6 times போடலாம். அதுக்கு மேலே அது போடுறதும் நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. ஏன்னா ஸ்டீராய்டு வந்து ஓவர் டோஸ் ஆகும்போது வேறு மாதிரியான பின்விளைவுகளை க்ரியேட் பண்ணும். அதாவது ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் வர்றது, இல்லைனா பீரியட்ஸ் ப்ராப்ளம் கொடுக்குறது, அந்த மாதிரியான பின்விளைவுகள்லாம் கொடுக்கும். அதனால் ஸ்டீராய்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு 3 timesலேருந்து 6 times போடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுலேயும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சைஸ் கீலாய்டுனா ஓரளவுக்கு ஒர்க் ஆகும். பட் பெரிய சைஸ் கீலாய்டு அப்படின்னா சர்ஜிக்கல் கரெக்ஷன் தான் ஃபைனல் சாய்ஸு. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம சர்ஜரி பண்ணி நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து இயரோட ஷேப் மாறாமல் நம்ம வந்து கட் பண்ண தேவை இருக்கும், கட் பண்ணி சூச்சர் பண்ண தேவை இருக்கும். பட் இதுலேயும் வந்து ரெக்கரன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பேஷண்ட் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா கீலாய்டு வந்து ரெக்கரன்ஸ் வந்து ரொம்ப காமன் கீலாய்டில். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம், ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம் டாக்டர்னா ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு 3 doses நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம போடலாம் அந்த ஆப்ரேட் பண்ண இடத்துல. அல்லது கம்ப்ரெஷன் ஸ்டட்ஸு, அந்த இடத்துல கீலாய்டு ஃபார்ம் ஆகலைன்னாலும் ஆப்ரேட் பண்ண இடத்துல ஒரு 6 monthsலேருந்து 1 year வரைக்கும் நைட்டில் மட்டும் அந்த கீலாய்டு கம்ப்ரெஷன் ஸ்டட்ஸ்னு இருக்குது, அதை வந்து போட சொல்லி நம்ம பேஷண்ட்க்கு அட்வைஸ் பண்ணலாம். இருந்தாலும் இவ்வளவு நம்ம வந்து இது எடுத்தாலும் திருப்பி ரெக்கரன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ ஃபைனலாக இன்னும் வேறு ஏதாவது அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர் அப்படின்னா, இப்போது அவங்களுக்கு வந்து ஒரு 40-45 years ஆகிடுச்சு, ஃபேமிலியெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படி, பட் மறுபடியும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ரெக்கரன்ஸ் திருப்பி கீலாய்டு எடுக்க வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னா
சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ரேடியோ தெரப்பி, லோ டோஸ் ரேடியோ தெரப்பி, இப்போ எப்படி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஹை டோஸில் ரேடியோ தெரப்பி கொடுத்து அதனோட ரெக்கரன்ஸை குறைக்கிறாங்களோ, அதே மாதிரி கீலாய்டுக்கு அவ்வளோ டோஸ் கொடுக்க தேவையில்லை, மினிமல் டோஸ், மைல்டு டோஸாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தா அந்த ரெக்கரன்ஸ் ரேட்டு குறையுது. பட் இதுலேயும் கீலாய்டுக்கு 100% க்யூர் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து அதனோட ரெக்கரன்ஸ் ரேட்டை ரேடியோ தெரப்பி கொடுக்கறது மூலிமா குறைக்கலாம். பட் யங் ஏஜில் அந்த ரேடியோ தெரப்பியும் கொடுக்கறதில்ல. யூஸ்வலாக ஃபேமிலி கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கரண்ட் கீலாய்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ரேடியோ தெரப்பி கொடுக்கலாம். அது வந்து சேஃபு. இப்போ எனக்கு கீலாய்டு இருக்குது டாக்டர், என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா, யங் கேர்ள்ஸ் வந்து பக்கத்தில் யாராவது பிளாஸ்டிக் சர்ஜன் அல்லது காஸ்மெட்டிக் சர்ஜனை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியில் கீலாய்டு ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து சைடுக்கு, அதாவது அந்த கார்ட்லேஜ் இயர் பியர்சிங்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதையும் மீறி நீங்கள் கார்ட்லேஜ் பியர்ஸ் பண்ணால் வந்து அதில் ரியாக்ஷன் வருது, நீர் வருது, அதாவது ஃப்ளூயிட் மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகுது, பெயின் இருந்துகிட்டே இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதை தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிவிடுங்க. திருப்பி குத்த ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம கண்டினியூஸாக கார்ட்லேஜ் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதில் கீலாய்டு வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். தேங்க்யூ.